ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து திண்டுக்கல்லில் இருக்கிற கேஸ்கட் ரொபோட்டிக்ன்ற வந்து கிட்ஸுக்கான ஒரு ரொபோட்டிக் பாட் வார் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். நம்ம பாப்பாவும் வந்து அதில் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து ஒரு லாரி செஞ்சு அவளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினா. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு 20-25க்கும் அதிகமான குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக செஞ்சுட்டு இருந்து அதை பார்த்தா அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே வந்து இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ க்யூட்டாக வந்து எவ்வளோ எல்லோரும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம படிக்கும்போது அப்படியெல்லாம் ஃபெசிலிட்டி கிடையாதுல்ல. ஆனால் இப்போ குழந்தைங்கள்லாம் பண்ணுறது ஒவ்வொன்றும் பார்த்து நிறைய சயின்டிஸ்ட் உருவாகுவாங்க. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இது குழந்தைங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட்டெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம திண்டுக்கல் விளாக்ஸ் யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மிமிக்ரி பண்ணுறது, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அதில் வந்து டான்ஸ் பண்ணார், செமையாக பண்ணாருங்க. அவர் வந்து குடியரசு தினத்துக்காக 2 தடவை நம்ம தமிழ்நாட்டுக்காக டெல்லியில் போய் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவராம். அவ்வளோ க்யூட்டாக ஆடிக்கிட்டு இருந்தார். நேற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபன்னாக போய்கிட்டு இருந்தது. நேற்று மதியத்துக்கு மேலே தான் கிளம்பி போனோம். ஆனால் கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை. இப்போ போகும்போது நிறைய இன்னும் நம்ம குழந்தையும் இன்னும் நிறையா டேலண்ட்டெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு நிறையா வந்து ஐடியா கிடச்சிது. இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து திருச்சியிலேருந்து ஒரு மேடம் வந்து இந்த மேக்னிட்டோ டெக்னாலஜிலேருந்து சிஇஓ வந்திருந்தாங்க. அவங்களும் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக நிறையா எடுத்து சொன்னாங்க. இது மாதிரி வந்து இன்னும் நான் வந்து என் பாப்பா வந்து நிறைய ஈவெண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனும் எனக்கு நேற்று கிடச்சிது. ஃபைனலாக வந்து ப்ரைஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதில் நம்ம பாப்பா பார்த்திங்க அப்படின்னா யங்கஸ்ட் அவார்டு வின்னர்ன்ற ஒரு அவார்டையும் வாங்கினாலும் அது இன்னும் எனக்கு ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ குழந்தைங்க இருக்கும்போது நம்ம பொண்ணு வந்து யங்கஸ்ட் அவார்டு வின்னர் ப்ரைஸ் வாங்கியிருக்கிற அவார்டு வாங்கியிருக்கான்றது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அதை விட 2 குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொபோட்டிக்ஸ் பாட் வரும் செம்மையாக அவங்களே வந்து பண்ணி ப்ரோக்ராம் எல்லாம் கோடிங்கெல்லாம் எழுதி 2 பேர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து வார் பண்ணி காமிச்சாங்க. இது மாதிரி வந்து நீங்களும் வந்து எங்கேயாவது உங்கள் ஊர்லலாம் இது மாதிரி காம்படிஷன் நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து குழந்தைங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனலாக. இது எங்கள் பாப்பா, இதுதான் அவள் வாங்கின அவார்டு மூமெண்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.